காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பல விஷ்ணு பக்தர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பத்ராச்சலத்தில் ராமர் கோவில் கட்டி அதற்காக புகழ்பெற்ற ராமதாசருடைய சரித்திரத்தை நாம் இன்று காணலாம். ஆந்திர பிரதேச மாநிலத்திலே கோல்கொண்டா பள்ளம் என்ற ஊரிலே கம்மம் மாவட்டத்திலே ஒரு சிறிய கிராமத்தில் அவதரித்தவர் காஞ்சர்ல கோப்பண்ணா. அந்த ஊரில் இறைவன் மீது பக்தி கொண்ட ஒரு தம்பதியர் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் லிங்கண்ணா காமாம்பா. தெலுங்கு பேசக்கூடிய பிராமண குடும்பத்தில் இவர்கள் பிறந்தார்கள். இந்த தம்பதிக்கு ராமபிரானின் திருவருளால் ஒரு குழந்தை பிறந்தது. அதனுடைய இயற்பெயர் தான் காஞ்சர்லா கோப்பண்ணா. சிறு வயது முதற்கொண்டே பல சொற்பொழிவுகளுக்கு அவர் போவார். அவருடைய அந்த பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த ராம கீர்த்தனைகளை கேட்டு கேட்டு ராமருடைய சரிதத்தை கண்குளிர காதார கேட்டு கேட்டு அவருக்கு என்ன நடந்தது, ராமர் மீது அதீத ஈடுபாடும் அன்பும் பக்தியும் வந்துவிட்டது. அவருடைய மனசு எப்போவுமே ராமரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கு. அவருடைய சிறு வயதில் அவங்க அப்பா அம்மா, கோப்பண்ணாவோட அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ராமாயண சொற்பொழிவுக்கு, கோல்கொண்டா பள்ளம்ன்ற பெருமாள் கோவிலுக்கு. அங்கே ஒரு உபன்யாசர் ரொம்ப அழகாக ராமசரிதத்தை சொல்லிக்கிட்டு வராரு. ராமர் எப்படி பிறந்தார், என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில், எத்தகைய அரக்கர்களெல்லாம் அவர் அழித்தார், எப்படி ராவனிடமிருந்து சீதாவை காப்பாற்றினார், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வராரு. பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த குழந்தை. அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு கோப்பண்ணாவுக்கு. அடடா, நாம் ராமாயண காலத்தில் பிறந்திருக்க கூடாதா, ஒரு குரங்காவது பிறந்து ராமருக்கு உதவி செஞ்சுருக்கலாம் இல்லையா, அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்துருச்சு அந்த சிறு பிள்ளைக்கு. வயது ஆக ஆக அவனுக்கு என்ன நடந்ததுன்னா, கோப்பண்ணாவுக்கு ராமர் மீது ஒரு தீவிர ஈடுபாடு வந்து விட்டது. பக்தியில் ஒரு சிறு பெட்டி வச்சுக்கிட்டு இருப்பான் அவன். அதில் ராமருடைய விக்கிரகம், சீதாவோட விக்கிரகம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான். தனக்குன்னு வச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை எடுத்து விடியற்கால வேலையில் கோதாவரி நதிக்கரையில் குளிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய அறையில் ராமருக்கு பூஜை பண்ணுவான். அதில் அவனுக்கு ஒரு திருப்தி. இதை தினந்தோறும் அவன் செய்வான். என்ன நடந்ததுன்னா, அவருடைய வாழ்க்கையில் முதல்ல அவருடைய தகப்பனார் காலமாகி விடுகிறார். அந்த துக்கத்திலேயே தாயாரும் இறந்து விடுகிறார். தனித்து விடப்பட்டான் கோப்பண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவனுடைய பக்தி மட்டும் வளர்ந்துக்கிட்டே வருது. அது மட்டும் ஒரு சிறிதும் குறையலை. என்னைக்காவது ராமரை நாம் தரிசனம் பார்த்துட மாட்டோமா, அந்த வேட்கை அதிகமாகிக்கிட்டே போகுது அவனுடைய மனசில். அவன் இப்போது தனிச்சிருக்கான் இல்லையா, அதனால் அவனுடைய உறவுக்கார முறையில் தாய் மாமன்களாக இருக்கக்கூடிய அக்கண்ணாவும் மாதண்ணாவும் அவனை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல அரச வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேருமே அந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தை ஆளக்கூடிய முஸ்லீம் அரசர் அபுல் ஹசன் தானாஷாவோட அரசவையில் அமைச்சர்களாக இருக்காங்க. அதனுடைய செல்வாக்கின் மூலமாக இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா தனியாக இருக்கான் இல்லையா இவன், அதனால் கோப்பண்ணாவுக்கு. அப்போது ஒரு வேலை காலியாக இருக்குது அரசவையில்னு கேள்விப்படுறாங்க அக்கண்ணாவும் மாதண்ணாவும். என்ன வேலைன்னா, ஒரு தாசில்தார் அலுவலகம், அங்கே ஒரு வட்டாட்சியர் பதவி காலியாக இருக்குது, அதுக்கு எப்படியாவது இந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்த்துடணும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அதை நாம் எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க அவனை. அந்த சிறிய கிராமத்திலிருந்து இந்த கோல்கொண்டா ஊருக்கு. இந்த முஸ்லீம் அரசர் சில இன்டர்வியூலாம் நடத்துகிறாரு. பையன் தேடுறானா பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுறான். சரிப்பா, உனக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தாச்சு. என்ன வேலைன்னா,
வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரியாக நியமிக்கப்படுகிறான். மக்கள்கிட்ட இருந்து நிலவரியும் தானியங்கள்லாம் விளைவிப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு வரியும் போட்டு எல்லா வரியும் கொண்டு போயிட்டு அரசு கருவூலத்தில் வைக்கணும். அதை கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட கொடுக்கணும். இந்த வேலை அவருடையது. சரி, மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ வேலை செய்யணும் இல்லையா, அதுதானே முறை. அதை அவர் செய்கிறாரு செவ்வையா. அவருக்கு கல்யாணம் நடக்குது. சரஸ்வதின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்லறம் நல்லறமாக தான் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சுந்தரம்னு பேர் வைக்கிறாரு கோப்பண்ணா. ராம பக்தியில் கணவனும் மனைவியும் சமமாக இருக்கிறார்கள். அந்த அம்மையாரும் ஈடுபாடோடு ராம பக்தர்களுக்கு உணவிடுவதிலையோ இல்லை வேற தொண்டு செய்கிறதுலையும் முனைப்பாக இருக்காங்க. ஒரு ராமநவமி அப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ராம பக்தர்களுக்கு. சரி, அன்னதானம் செய்யலாம் அப்படின்னு. அந்த அம்மையார் அதில் வேலையாட்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். சமைப்பது முதற்கொண்டு பரிமாறுவது வரை அந்த வேலையிலேயே கவனமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்துக்க முடியலை. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த குழந்தை தவழ்ந்து சாதம் வடிக்கிற கஞ்சி தொட்டி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சியெல்லாம் சேமித்து வைப்பாங்க, அது உள்ள தவறி விழுந்துடுது. கொதிக்க கொதிக்க கஞ்சி 2 வயசு குழந்தை உள்ளே விழுந்தா என்ன ஆகும்? இறந்து போய் மிதக்குது. இவங்க இந்த கொண்டாட்டத்திலே இருக்காங்க, ராமநவமி கொண்டாட்டத்தில். அப்போது கேட்குறாரு கோப்பண்ணா சரஸ்வதி கிட்ட, எங்கே குழந்தைய காணோம், காலையிலேருந்து தேடுறனே, எங்கே போனான் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அம்மையாருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அடடா, நான் தேடி பார்க்கலையே, உணவு சமைக்கிறதுலே ஈடுபாடாக இருந்துட்டனே அப்படின்னு அந்த அம்மாவும் தேடுறாங்க. பார்த்தா குழந்தை கஞ்சி தொட்டியில் மிதக்குது, இறந்து போயிட்டு. இந்த அம்மையாருக்கு ரொம்ப மன வருத்தம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நடந்து போச்சுது. வீட்டில் இப்போ ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, குழந்தை இறந்து கிடக்குது. இதை காண்பிச்சா தடைப்படும் இல்லையா நிகழ்வு, அதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய ஒரு பாயில் சுருட்டி வச்சுட்டு, கணவனுக்கு கூட தெரியாது, எடுத்து வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. சரி, முடியட்டும், ராமநவமி கொண்டாட்டம் தீபாராதனெல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க அந்த அம்மையார். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக விமரிசையாக நடைபெறுது ராமநவமி கொண்டாட்டம். அப்புறம் கேட்கிறாரு கோப்பண்ணா, நான் குழந்தைய கேட்டேனே, எங்கே அவன் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அம்மா ரொம்ப துக்கம் வடிந்த குரலில் சொல்கிறாங்க, குழந்தை இறந்துட்டான், கஞ்சி தொட்டிக்குள்ளே விழுந்துடுச்சு தெரியாமல் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்பவும் சோகமாக போயிட்டு என்ன பண்ணுறாரு, ராமர் விக்கிரகத்தோட காலடி கீழே அந்த குழந்தைய போட்டு, ராமா, எப்படியாவது என் குழந்தை நீ தான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு மன்றாடி கேட்கிறாரு. அப்போ ஒரு அதிசயத்தை கொடுக்குறாரு ஸ்ரீராமர். குழந்தை தூக்கத்திலிருந்து விடிச்சு எழுந்தா போல கத்துது அம்மானு. ராமநவமி மூலம் ராமரோட தரிசனம் கிடைச்சதோ இல்லையோ, ஆனால் மாண்ட குழந்தையோட உயிர் மீண்டு விட்டது. ரொம்பவும் சந்தோஷம் தம்பதிகளுக்கு. ஒரு பக்கம் இவர் அரசு வேலைன்னு இருந்தாலும் மறுபக்கம் இவருடைய அந்த பக்தி வேட்கை சற்றும் குறையவில்லை. கபீர்தாசர் நமக்கு தெரியும், வடநாட்டில் மிகப்பெரிய ராம பக்தர், நெசவு தொழில் செய்பவர். ஆனால் கையில் ஒரு தம்புராவும் சப்ளா கட்டையும் வச்சிருப்பார். எப்பவும் ராமரை பற்றி தன்னை மறந்து அவர் நெஞ்சுருக பாடுவார், கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு வருவார். அவர் ஒரு நிகழ்வு செய்கிறார் இங்கே. என்னன்னா, வடநாட்டு யாத்திரை புறப்படலாம்னு முடிவு பண்ணுறாரு. காசியில் ஆரம்பிக்கிறாரு. காசியிலேருந்து ராமசேது வரைக்கும் நம்ம பயணம் புறப்படலாம் தனிமையாக அப்படின்னு புறப்பட்டுட்டார். அந்த பயணத்தில் இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு வரும்பொழுது மக்கள்லாம் ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறாங்க, கோப்பண்ணா ஒரு பெரிய ராம பக்தர், ஈடு இணையற்ற ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அவனே தான் போய் பார்த்துடுவோமே என்ன நடக்குது அப்படின்னு வராரு. வந்து பார்க்கும் பொழுது சரி, அவர் வெளியே போயிருக்காரு கோப்பண்ணா. தன்னுடைய அறையில் அவர்
ஒரு பெட்டி வச்சுருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, ராமர் சீதா விக்கிரகங்கள்லாம். அந்த பெட்டி எடுத்து கொஞ்சமும் யோசிக்காமல் குளக்கரையில் போட்டுட்டு வந்துடுறாரு. இவன் காலையில் எழுந்து வரான் கோப்பண்ணா. பூஜை பண்ணுறதுக்கு விக்கிரகத்தை காணும், பெட்டியும் காணும். எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், கிடைக்கல. இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சரி, நம்மளை விட்டு ராமர் பிரிஞ்சிட்டாரா அப்படின்னு ரொம்ப தவிக்கிறான். அப்போது கபீர்தாசர் வந்து கேட்குறாரு, எங்கே உன்னுடைய ராமரை காணலையா, நீ தேடலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ ராமா ராமான்னு 3 தடவை சொல்லி தேடி பாரேன், கிடைக்குதான்னு பார்க்கலான்னு ஒரு உபாயம் சொல்கிறாரு. ஆனால் அவன் அப்படி செஞ்சும் கிடைக்கலையே. அப்போது ஒரு அற்புதம் செய்கிறார் கபீர்தாசர். ஜெய் ஸ்ரீராம்னு சொன்ன உடனே குளத்து தண்ணியில் மூழ்கி இருந்த அந்த பெட்டி தானாக மேலே வருது. இது எப்படி சாத்தியம்னு கேட்குறாரு கோப்பண்ணா. அப்போது கபீர்தாசர் சொல்கிறாரு, ஒரு நல்ல குருவின் மூலம் நீ உபதேசம் வாங்கணும். இந்த ராமநாமத்தை நீ அப்படி தீட்சை வாங்கினா உனக்கு அது பலிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கும் கொடுங்கல, நானும் பக்தன் இல்லையா, எனக்கும் ஆசையாக இருக்குது ராம தரிசனம் பார்க்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு தகுந்த சமயம் வரும்போது நான் சொல்கிறேன் கோப்பண்ணா அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் நீ நினச்சா நான் வந்து உன் முன்னாடி நிற்பேன், உனக்கு தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு இன்னமும் ஏக்கமாக போச்சுது, ராம தரிசனம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கிடைக்காதா அப்படின்னு. அப்போது ஒரு இரவு இவர் நினச்சி பார்க்குறாரு கோப்பண்ணா. தன்னுடைய குருவை நினச்சி, எனக்கு ராம தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் எதிர்க்க தோன்றி சொல்கிறாரு கபீர்தாசர், சரி நாளைக்கா நீ என்ன பண்ணுற, மக்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கோ, உனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் ராமர் வர்றாருன்னு சொல்லிவிடு, தகவல் முன்னாடியே, கட்டாயம் வருவார் பாரு அப்படின்னு. ஆனால் எந்த ரூபத்தில் வருவார்னு எனக்கு தெரியாது, நான் அறுதிட்டு சொல்ல முடியாதுப்பா, நீ பொறுத்து பார்த்துக்க அப்படின்னு தரிசனம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவனுக்கா ரொம்ப ஆவல் கோப்பண்ணாக்கு, ராமர் தரிசனம்னா சும்மாவா, யாருக்கு கிடைக்கும்? ரொம்ப ஆர்ப்பாட்டம். மறுநாள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாரு, எல்லாரும் வந்துருங்க, எங்கள் வீட்டுக்கு ராமர் வராரு அப்படின்னு. எல்லாரும் சரி ரொம்ப பரபரப்பாக வந்து உக்காந்துடுறாங்க. ராம பஜனை எல்லாம் நடக்குது. தசரத ராமா ஸ்ரீராமா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு கும்பல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் எரும மாடு ஒன்று உள்ளே வருது. இது எதிராக இந்த நேரத்தில் உள்ளே வந்ததுன்னு சொல்லி எல்லாரும் விரட்டி அடிக்கிறாங்க. கோப்பண்ணாம விரட்டி அடிக்கிறான், நீ கிளம்பு, இங்கே ஏன் வந்த இன்னேத்துக்கு, என் ராமர் வர்ற நேரம் அப்படின்னு. பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க, இரவாய் போச்சு. ஆனால் இன்னும் ராம தரிசனம் கிடைக்கல. எல்லாரும் நீ என்னவோ பெருசாக சொன்னியப்பா ராமர் வருவார் என் வீட்டுக்குன்னு, ஒன்றுத்தையும் காணமேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் கிளம்பி போயிடுறாங்க. இவர் வருத்தத்தோடு வீட்டுக்குள்ளே போயிட்டு தியானம் பண்ணுறாரு. தன்னுடைய குருவை கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ கபீர்தாசர் சொல்கிறாரு, நீ சரியாக பார்த்தியா, ராமர் வரலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் ராம தரிசனமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கபீர்தாசர் சொன்னார், அவர் தான் வந்தாரேப்பா, நீ தான் சரியாக பார்க்கலையே, எரும ரூபத்தில் வந்தார் இல்லையா, நான் தான் சொன்னல முன்னாடியே அவர் எந்த ரூபத்தில் வேணால் வருவாருன்னு, நீ தான் தவற விட்டுட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப துக்கமாக போயிடுது கோப்பண்ணாவுக்கு. இந்த தடவை நாம் மிஸ் பண்ணிட்டோமா, சரி என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு கிடைக்காமையா போயிடும், மனசை தேர்த்திக்கிறாரு. இப்போது இந்த அரசு அதிகாரியாக இருக்காரா கோப்பண்ணா, அந்த கிராமத்து மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறாரு. ஆனால் மனசில் அந்த ராம தரிசனத்துக்கான இயக்கம் இன்னும் இருக்குது, ஒரு நெருப்பு மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, யாகத்தீ மாதிரி. வாய்ப்பு கிடைச்சா அது எப்பவும் சரியானபடி வேலை செய்யும். இவர் என்ன பண்ணுறாரு, அப்போது கனவுல தூங்கும் பொழுது ராமர் வந்து இவர்கிட்ட கதறா மாதிரியான ஒரு கனவு காண்றாரு. என்ன கனவுனா, ராமர் வந்து கேட்கிறார் கோப்பண்ணா கனவுல, ஏ கோப்பண்ணா உனக்கு காதில் விழுதா, நான் பனியிலையும் சிதிலமடைஞ்ச கோவில்லையும் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காக நீ ஒரு கோவில் கட்டி தரமாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கோவில் கட்டினாருன்றதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.